ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைக்கி வாழைப்பூ வடை செஞ்சுருக்குறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடைக்கு வாழைப்பூ ஒன்று எடுத்துருக்குறேங்க. இதை எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த பூவில் இருக்கிற நரம்பெலாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுங்க. நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வடைக்கு நீங்கள் கடலப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. இதில் ஒரு டம்ளரு போட்டு கழுவி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறிடுச்சுங்க. 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டியில் இது மாவில் போட்டு பேயறதுக்கு ஒரு 1/4 கப் அளவு அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. பருப்பை அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறேங்க. அது சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 வரமிளகாய், சின்ன துண்டு 3 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கலாங்க. அரைப்பட்டுருச்சுங்க. இது பருப்பை போட்டுக்கலாம். பருப்பு கொரகொரப்பாக அரைச்சா போதுங்க, நைஸாக அரைக்கக்கூடாது. இதே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. பத்தலைன்னா தூளுப்பு போட்டு பேஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரைக்கணுங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. இதில் ஈரப்பதம் இருக்குது. லேசாக வேணால் தண்ணி தெளிச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சாச்சுங்க. இல்லை நம்ம அள்ளி வச்சுருக்கிற பருப்பு போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் 1 போட்டிருக்குறேங்க. வெங்காயம் கம்மியாக போட்டால் போதுங்க, வாழைப்பூ போடுறதுனால. கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கிறோம். நம்ம பச்சை மிளகாலாம் போட்டு அரைக்கும்போது குழந்தைங்களாம் வாயில் கடிபடாமல் சாப்பிடுவாங்க. பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை, கட் பண்ணி வச்ச வாழைப்பூ போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு பத்தாதுங்க, 1/4 ஸ்பூன் தூள் உப்பு போட்டுக்கலாம். வாழைப்பூ பொடியாக கட் பண்ணிக்கிட்டேங்க. மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சாச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். இது மாதிரி ஒரே மாதிரி உருண்டை பிடிச்சி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க, போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்துருச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். வடை வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். வடை வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.